ஏதோ நோ பாயில் நோ ஆயில்லாம் சொல்லி தரேன்னு சொன்னீங்க. நெருப்பும் எண்ணெயும் இல்லாம சமைக்கிறதுதான்ப்பா நோ பாயில் நோ ஆயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்தே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, நோ ஆயில் நோ பாயில் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா, இது நான் பண்ணல, என்னோட பசங்க பண்ண ரெசிபிஸ். என் பிள்ளைங்களோட ஸ்கூல்ல ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் வச்சிருந்தாங்க. அந்த காம்படிஷன்ல எல்லா பசங்களும் அவங்களோட பேரண்டோட கலந்துக்கிட்டாங்க. என் பொண்ணு ரில்லாக்கு அவளோட டேடி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணு ரில்லா மேங்கோ பிக்கிள், தயிர் சாதம், அப்புறம் லெமன் மின்ட் ஜூஸ் பண்ணியிருந்தாங்க. மேங்கோ பிக்கிள் செய்யறதுக்கு மாங்காயை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மிளகாய் தூள், பெருங்காய் தூள் ஒரு பிஞ்சு, தேவைக்கு உப்பு இவ்வளத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டாங்க. மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம் பண்றதுக்காக அவளை நல்லா கழுகிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறமா ட்ரை ஆகி வடிச்ச சாதம் மாதிரி ஆயிடுச்சு. அதுல தயிர், தேவைக்கு உப்பு, கொஞ்சோண்டு கிரேப்ஸ், கொஞ்சோண்டு பொமோகிரானட், அப்புறம் கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. கேரட் துருவி போட்டுக்கிட்டாங்க. தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லெமன் மின்ட் ஜூஸ் பண்றதுக்காக லெமனையும் புதினாவையும் யூஸ் பண்ணி ஜூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தேவைக்கு சீனியும் கொஞ்சோண்டு சால்ட்டும் போட்டு லெமன் மின்ட் ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நோ ஆயில் நோ பாயில் ஃபயர்லெஸ் குக்கிங்ல என் பையன் என்ன பண்ணான்னு இப்ப பார்த்துடலாம். ரிஃபாஸ்க்கு நான் தான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துக்கலாம், மற்ற ப்ராசஸ் எல்லாமே பசங்க தான் செய்யணும். ரிஃபாஸ் வெள்ளை அவலை வச்சு லெமன் ரைஸும், சிகப்பு அவலை வச்சு அவல் பாயாசமும் பண்ணியிருந்தான். வெள்ளை அவலை கழுகிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறமா ட்ரை கலர் கேப்சிகமா கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டான். துருவன கேரட் கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு பிழிஞ்சு ஊற்றினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிட்டான். அவ்வளோதாங்க, லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவல் பாயாசமும் ரொம்ப ஈஸி தாங்க. சிகப்பு அவலை நல்லா கழுகிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறமா கோகோனட் மில்க்குக்காக கோகோனட் பவுடரை தண்ணியில கலந்து கெட்டியா வச்சுக்கிட்டான். கரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊறின சிகப்பு அவல்ல ஊத்துனதுக்கு அப்புறமா சர்க்கரை போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலக்கி விட்டுறணும். கொஞ்ச நேரத்துல அது இறுகி கெட்டியாகும். அதுக்கு ஏத்த மாதிரி நிறையவே தேங்காய் பால் போட்டுக்கோங்க. நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிகப்பு அவல்ல செஞ்ச அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, இப்போ மற்ற பசங்க ஃபயர்லெஸ் குக்கிங்காக என்னென்ன டிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்போதான் ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷனுக்காக இருந்தாலும் சரி, நோ பாயில் நோ ஆயில் டிஷ்ஷஸ் வீட்டில் செய்யறதுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறையவே ஐடியா இந்த வீடியோல கிடைக்கும். பிள்ளைங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. காம்படிஷன் டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே டிஸ்பிளேல வச்சுட்டு பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பசங்க செஞ்ச எல்லா டிஷ்ஷஸுமே ஒன்னொன்னும் ஒரு டேஸ்ட்ல நல்லா தான் இருந்துச்சு. முளைவிட்ட தானியங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஸ்ப்ரவுட் சாலட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பனங்கிழங்கு, பனங்கருப்பட்டி இதை யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. அது தெரியணுங்கிறதுக்காக இதை ஷோக்கு வச்சிருக்காங்க. இதுதான் வின் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. இவங்க டெண்டர் கோகோனட் ஃப்ரூட் சாலட் வச்சிருந்தாங்க. அப்புறம் பாம் கேண்டி ஃபலூடா வச்சிருந்தாங்க. ஸ்ப்ரவுட் சாலட் வச்சிருந்தாங்க. மெனு கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இவங்க எனர்ஜி பார், மல்டிகிரெயின் லட்டு, ஃப்ரூட் கஸ்டர்ட், இளநீர் பாயாசம், ஃப்ரூட் சாலட்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்க மில்லட் பாப்சிக்கல்ஸ், கொய்யா துருவல், தாஹி போஹா வச்சிருந்தாங்க. அதான் தயிர் சாதம். அப்புறம் இவங்க சிறுதானியத்துல செஞ்ச லட்டு, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க், இந்த ரெண்டும் வச்சிருந்தாங்க. இவங்க மெக்சிகன் ஃப்ரூட் சாலட் வச்சிருந்தாங்க. ஐஸ்கிரீம் கப் மாதிரி பெரிய கப்ல வச்சிருந்தாங்க. டிஸ்பிளேயே பார்க்க நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் அதை எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நல்லாவும் இருந்தது டேஸ்ட்.
இவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரூட்ஸ் கார்விங் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க ஒரு வாழை இலையில கோகனட் போஹா, லெமன் போஹா, கர்ட் போஹா, பீட்ரூட் துருவல், இளநீர் பாயாசம், பேசன் லட்டுன்னு வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இவங்க ஃப்ரூட் சாலடும் வெஜிடபிள் சாலடும் வச்சிருந்தாங்க. இவங்க pearl millet sweet burger அப்படின்னு வச்சிருந்தாங்க, என்னன்னு தெரியல. அப்புறம் இவங்க ரெட் பனானா கிரன்ச்சி ஸ்நாக் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் ஹெல்தி மில்லட் அண்ட் நட் ஸ்வீட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இவங்க அவல் பாயாசம், கோகனட் லட்டு, ஸ்ப்ரவுட் சாலட் வச்சிருந்தாங்க. பன்னீர் கேக் வச்சிருந்தாங்க. பன்னீர் கேக் வச்சது என் பொண்ணோட ஃப்ரெண்டு. ஆப்பிள் பீடாவும் அவ தான் வச்சிருந்தா. சாரா அவ பேரு. நான் பார்த்ததுனால எனக்கு தெரியும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரெட் யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்படிஷனோட ரூல்ஸே ப்ரீ குக்டு ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால தான் நான் பிரெட்டு, பிஸ்கட் அந்த மாதிரி எந்த ஐட்டமும் நான் யூஸ் பண்ணிக்கல. ஆனால் இந்த காம்படிஷனில் நிறைய பசங்க பிஸ்கட்ஸ், பிரெட் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களாம் வின் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. இதான் என் பையன் பண்ணது. இளநீர் பாயாசம் ரொம்ப திக்காயிருச்சு லேட்டரா. லட்டுலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரூட் சாலட், சாக்லேட் லட்டு மாதிரி இருக்கு, மில்லட் லட்டுன்னு நினைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸும் ஒன்னொன்னா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அமைஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்க போக முன்னாடியே தீர்ந்து போச்சு. ஸோ இருக்கிறத நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொன்ன என் பொண்ணோட ஃப்ரெண்டு இவங்க தான். இவங்க பேர் சாராதியா. இவங்க பண்ண டிஷ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். மை சேனல், click on bell icon. Don't forget to like and share our videos. Nice guy. Nice Stay guy. tuned for next video.